வணக்கம் மக்களே, இது உங்க ஸ்ரீராம் நோட்டீஸ். நம்மளோட பரிவட்டத்தை வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தீங்க. அதில் பிரிண்ட் அடிச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்மளோட யூனிட்கே நம்ம வந்திருக்கோங்க. ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறோம், அதோட ப்ராசஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளோட பரிவட்டத்தோட பீஸை தாங்க நம்ம வந்து சிங்கிள் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி பிரிண்டிங் ப்ராசஸ்க்காக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அது என்னென்ன பண்ணுறோம், எப்படி பிரிண்ட் அடிக்கிறோம், அது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வரும். அதெல்லாம் எப்படி பண்ணுறோங்கிறத வாங்க ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம கஸ்டமர் அவங்களோட கோயில் கும்பாபிஷேகத்துக்காக சென்ட் பண்ண கண்டென்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணிட்டு ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் கஸ்டமர் கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா ஃபைனல் ப்ரூஃப் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுப்போம். ஓகே ஆன கண்டென்ட்டை நம்ம ஸ்க்ரீன் பிரிண்டர்ல வந்து ஃபுல்லா பிரிண்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை லைட்ல ஸ்க்ரீன் கியூரிங் பண்ணுவோங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரீனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி அந்த பிரிண்டிங்க்கு வந்து நம்ம கரெக்டா ரெடி பண்ணிடுவோங்க. இப்போ பரிவட்ட துணி எல்லாமே சிங்கிள் பீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்டிங்காக அலைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாம உங்களுக்கு பிரிண்டிங் கிளியரா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அலைன் பண்ணிட்டு இருக்கோங்க. பரிவட்ட துண்டுங்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து சிங்கிள் கோட்டிங் சிங்கிள் கலர் பிரிண்ட் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து சிங்கிள் கலர்ல உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வந்து டக்குன்னு வேலையாட்டே இருக்குங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரே சமயத்தில் 1000 துண்டு கூட நம்மளால பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ நம்ம முன்னாடி எல்லோ கலர்ல வந்து துண்டு பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. எல்லோ கலர் துண்டுக்கு நம்ம ரெட் கலர்ல வந்து கண்டென்ட் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ அடுத்த ஆரஞ்சு கலர் துண்டுக்கு நம்ம ப்ளூ கலர்ல கண்டென்ட் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக கண்டென்ட் கலருக்காக நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ பிரிண்டிங்க்கு வந்து இப்போ நம்ம ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது இப்போ வந்து எல்லோ கலர்ல நம்ம வந்து பிரிண்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆரஞ்சு கலர்ல வந்து பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ளூ கலர்ல வந்து பிரிண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அந்தந்த கலருக்கு நீங்க என்ன கலர் ப்ரிஃபர் பண்றீங்களோ உங்களோட சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம துண்டு எல்லாத்தையும் ட்ரைன் ப்ராசஸ்க்காக நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோங்க. இது ஃபுல்லா நல்லா கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை ஃபோல்ட் பண்ணி பேக்கிங் பண்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க. இந்த கலர்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கலர்ஸ்லயுமே எந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணி சொல்றீங்களோ அந்த கலர்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்மளோட பரிவட்ட துண்டு வீடியோ பார்த்திருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட துண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 55 ரூபீஸ் தாங்க. அது போக இந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா 15 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துருங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் அண்ட் டிசைனிங் சார்ஜஸ் வந்து 1600 ஃபிக்ஸடா வந்துருங்க. என்னங்க, நம்மளோட பிரிண்டிங் ப்ராசஸ்ல நீங்க A to Z எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஒரு டிசைன் பண்றதுல ஆரம்பிச்சு அது பிரிண்ட் பண்ற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கறத நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி உங்களுடைய கோவில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பரிவட்ட துண்டுல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்தது நம்மளோட பேசிக் சிங்கிள் கலர் பிரிண்டிங் மட்டும் தாங்க. இதுலயே நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த ரேஞ்சஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே நம்மளோட வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ எதுவும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.